அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். வாங்கம்மா, ரசம் செய்யலாம், மிளகு ரசம் செய்யலாம், பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு போகலாம் வாங்க. புதுசாக வந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், ரசத்துக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம், பார்க்கலாம். இப்போ வச்சுட்டு ஒன்றா போடலாம். ஒரு தக்காளி, கொத்தமல்லி கொஞ்சம், கொத்தமல்லிக்கு அடுத்தது கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கொத்து போட்டுமா. புளி நெல்லிக்காய் சைஸ் புளி, மஞ்சத்தூள், உப்பு, புளி பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி. இது வீட்டிலே தயார் பண்ண ரசப்பொடி போட்டிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு எல்லாம் கரைச்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் போட்டு ஒரு 4 டம்ளர் 5 டம்ளர் தண்ணி இந்த புளிக்கு ரசத்துக்கு வைக்கலாம். அதனால போட்டு கரைச்சிக்கலாம். கரைச்சின பேருக்கு மீதி டம்ளர் தண்ணி ஊற்றலாம். நல்லா கரைக்கணும். எல்லாத்தையும் போட்டு மேட்ச் பண்ணி கரைச்சிட்டு இப்போ எடுத்து வச்சுக்கிற டிஷ்ஷுக்கு இந்த கிண்ணத்தில் 3/4 கிண்ணம் தண்ணி, சரி 5 டம்ளர் தண்ணி வச்சா சரியாக இருக்கும் பெரிய டம்ளரில். இப்போ கரைச்சிட்டு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ பூண்டு நறுக்கி போடுவோம். அவ்வளோதான். அது போட்டாச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு சொல்லலாம். தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம். ஒரு மிளகா போடுறோம். ஒரு மிளகா, ஏன்னா ரசப்பொடியில் மிளகா போட்டு அரைச்சி வச்சுருப்போம், கொஞ்சம் காரம், அதனால் ஒரு மிளகா போட்டு, கடுகு 1 ஸ்பூன் போட்டு, மிளகா இதாகட்டும்ட்டு பெருங்காயம் 1 ஸ்பூன் போடுறோம். பெருங்காயம் 1 ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ ஊற்றிடலாம். தாளிச்சு உடனே ஊற்றிட்டு இப்போ கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது 5 நிமிஷத்தில் ரசம் முடிஞ்சிடும். பாருங்க எப்படி வருதுன்னு கொதி. இப்போ இந்த மாதிரி பப்புள்ஸ் வர மாதிரி தெரிதில்ல, கொஞ்சம் பெரிய பப்புள்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு ஊற்றிக்கணும். அவ்வளோதான். வந்துச்சா இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். கிணத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ எடுத்து ஊற்றிக்கலாம். எடுத்து ஊற்றிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும். ஏன்னா கொதிக்கிறதுக்கு எதிர்ப்பு வச்சு அழைச்சி ஊற்றணும். கொஞ்சம் லேசாக ஒரு முழு தண்ணி துள்ளிண்டு ஊற்றணும். எப்பவுமே ரசம் இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். ஊற்றினாதான் அந்த இது செட் ஆகும். ஊற்றிட்டு இப்போ தட்டு போட்டு மூடிட்டோம் கொஞ்ச நேரம். லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனல் கிளிக் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, சர்ப்ரைஸ் கொடுங்க.